ஏன்னா இடி இடி வரும்போது இன்கம் டேக்ஸ் வருங்க. அவங்களும் கேட்பாங்க, நீங்க இவ்வளவு பணம் எப்படி சேகரிச்சீங்க? அதுல முக்கால்வாசி பாத்தீங்கன்னா இல்ல பேனாமி டிரான்சாக்ஷனா இருக்கும். யார் யாருக்கு கொடுத்தாங்க, எந்த கம்பெனி, இந்த கம்பெனி இல்ல கம்பெனி பேர்ல இருக்கும். இந்த கம்பெனி யாரு, இதுக்கு முதலாளி யாரு, இதெல்லாம் ஒன்னொன்னா விசாரிக்கும் போது ஆகாஷ் பாஸ்கரன் நம்ம நெட்ல வந்திருக்காரு. அப்புறம் ஒண்ணுங்க, யாருமே சொந்த காசு வச்சுன்னு படம் தயாரிக்கிறது இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற படம் தான் பட தயாரிப்புக்கும் போகுது. ஏன்னா அவ்வளவு அவ்வளவு ஃபண்ட்ஸ், அவ்வளவு கேஷ், அவ்வளவு லிக்விடிட்டி சாதாரணமாக ஒரு தொழிலதிபர்கள்ட்ட இருக்காது. இப்ப நீங்க மும்பை எடுத்துக்கோங்க, பாலிவுட்லயே பாருங்க, முன்ன டயத்துல இப்படித்தான் இருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள்ல தான் பாருங்க இந்த மாதிரி வர இன்கம் இருக்கு பாருங்க. கரப்ஷன் மூலமாக, லேண்ட் டீல் மூலமாக அந்த படங்கள் தான் பட தயாரிப்புக்கு போறது. ஏன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது என்ன, ஒரு 500 கோடி செலவழிச்சு ஒரு படம் தயாரிச்சோம்னா ஒரு 800 கோடி நமக்கு மறுபடி வந்தா 300 கோடி நமக்கு இன்கம், ப்ராஃபிட். அந்த மாதிரி ஒரு ஹை வால்யூம் உங்களுக்கு கேஷ் எங்க வருது? என்ன மாதிரி பிசினஸ் செஞ்சா உங்களுக்கு இப்படி வரும்?